அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் நடைபெற்று வரும் RSS நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றிருக்கிறார். RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் நூற்றாண்டு விழாவில் தற்போது பங்கேற்று வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், இந்த விழாவில் யார் யாரெல்லாம் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். பேரூர் ஆதீனத்தின் 24ஆம் குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா நடைபெற்று வருகிறது. பாரம்பரிய சிவவேள்வி பூஜையில் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டுள்ளார். மேலை சிதம்பரம் என்னும் புகழ் கொண்டதும் பேரூர் ஆதீனத்தை கிபி 11ஆம் நூற்றாண்டில் அருட்குரு சாந்தலிங்க பெருமான் தோற்றுவித்தால் அதன் பிறகு அவரின் அருள் வழியில் 24ஆம் குரு மகா சன்னிதானமாக தெய்வ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் திகழ்ந்தார். அவர் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றினார். அவரின் வழியில் கல்வி, சமுதாயம், மருத்துவம், பாரம்பரியம், பண்பாடு ஆகிய பணிகளை ஆதீனம் தற்போதும் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். கோவையில் நடைபெற்று வரும் RSS நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். அதேபோல கோவை பேரூர் ஆதீன மடத்தில் நடைபெற்று வரும் RSS விழாவில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் RSS நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ளனர். விழா மேடைக்கு வருகை தந்த மோகன் பகவத்திற்கு முருகப்பெருமானின் வேல் கொடுத்து வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு.